ஹாய், ஹலோ. டிஎன்பிஎஸ்சி 2025ல இதுவரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் மேத்ஸ் மட்டும் டாபிக் வைஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசனிங்ல வந்து டைஸ் மட்டும் தனியா வந்து பார்க்குறோம். சரி, ஓகே, பார்க்கலாம். ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் பொழுது, அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இரண்டின் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 டைஸ் வந்து குடுத்துருக்காங்க. 4 டைஸ்ல இருக்கிற நம்பர வச்சு நம்ம வந்து 2ஓட எதிர்பக்கமா இருக்கிற எந்த நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 2ஓட எதிர்பக்கம் என்னவா இருக்கும் கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டைஸ் வந்து சூஸ் பண்ணணும். பாருங்க, இங்கேயும் 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் டைஸையும், செகண்ட் டைஸையும் எடுத்துக்கோங்க. இங்க 2 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அதே மாரி இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்ப 2 நம்பர் வந்து சேமா இருக்கு. நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேமா இருக்கிற மாரி 2 டேஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இப்ப பாருங்க, நான் வந்து என்ன டேஸ் சூஸ் பண்றேன் அப்படின்னு பாருங்க. செகண்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன்னும் பாருங்க. இங்கேயும் வந்து 2 இருக்குது. இங்கேயும் வந்து 2 இருக்கு. வேற எந்த நம்பரும் வந்து சேமா இல்ல. நம்மளுக்கு 2இன் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணு தான் கேட்டிருக்காங்க. அதனால 2 சேமா இருக்கிற மாரி நான் வந்து 2 டைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இத வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, கிளாக் வைஸ்ல வந்து எழுதணும். சரி, எழுதிக்கலாம். 2, நெக்ஸ்ட் 1 இருக்கு. அடுத்து 3 இருக்கு. அகைன் இத பாருங்க, 4த் டைஸ்ல வந்து கிளாக் வைஸ்ல வந்து எழுதணும். 2, 6, 5ன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, 2ஓட எதிர்பக்கம் என்னன்னா 6, 3ஓட எதிர்பக்கம் என்னன்னா 5. அப்ப 2ஓட எதிர்பக்கம் என்னவா இருக்கும் நம்மளுக்கு? பாருங்க, 1, 2, 3 வந்துட்டு 4 மட்டும் வரல. அப்ப 2ஓட எதிர்பக்கம் என்னவா இருக்கும்? 4ஆ தான் வந்து இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2 பகடை உருட்டும் போது பகடையில வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 1ன்னு வரும். 2வது பகடையில வந்து 1 இருக்கலாம். அதே மாரி பகடையில 1 இருந்துச்சுன்னா 2வது பகடையில வந்து 2 இருக்கலாம். அந்த மாரி பாசிபிலிட்டி வந்து நான் வந்து 2 பகடைக்கும் வந்து மொத்தமா எழுதியிருக்கேன். மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டினா 36 இருக்குது. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4ன்னு சொல்லி குடுத்திருக்காங்க. முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் இப்ப ஃபர்ஸ்ட் பகடையில இருக்கிற நம்பரையும், செகண்ட் பகடையில இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 4ன்னு சொல்லி கிடைக்கிற மாரி இருக்குது. அது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, பாருங்க. அப்ப பெருக்கல் பலன் வந்து 4ன்னு சொல்லி கிடைக்கணும். அப்ப அது மாரி எத்தனை பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாருங்க, 1, 1 இது எழுதலாம் இல்லையா? அப்போ 1, 4 சாரி 1, 4 நெக்ஸ்ட் வேற என்ன 4 ஒரு மல்டிப்ளை பண்ணா 2, 2 மல்டிப்ளை பண்ணா 4ன்னு வரும் இல்லையா? அப்ப 2, 2 நெக்ஸ்ட் பாருங்க, 4, 1 4, 1 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 4 வரும். நெக்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் டைஸ்ல வந்த நம்பரையும், செகண்ட் டைஸ்ல வந்த நம்பரையும் வந்து கழிக்கும்போது முகமதிப்போட நம்பர் வந்து என்னன்னு பாருங்க, 5ன்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வித்தியாசம் வந்து 5ன்னு இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இப்ப வித்தியாசம் 5ன்னு இருக்குது வந்து பாருங்க, 6ல இருந்து 1 கழிச்சா நம்மளுக்கு வந்து 5ன்னு கிடைக்கும். அப்போ 1, 6ன்னு கிடைக்கலாம். இப்ப பாருங்க, இங்க பாருங்க 6, 1ன்னு இருக்கு. அப்ப 6, 1 இப்ப நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அல்லதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அல்லதுன்னு குடுத்தா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பிளஸ் பண்ணணும். இப்ப இங்க பாருங்க, 1, 2, 3, 4, 5, 5 பை மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? 2 பகடை உருட்டும்போது என்னென்ன நம்பர்லாம் வருது அப்படின்னா, பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, 36 பாசிபிலிட்டி இருக்கு. இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணா நம்மளுக்கு எத்தனை கிடைக்கும்? 36ன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப ஆன்சர் 5/36 தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் 12 மற்றும் 12ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 பகடை உருட்டப்படும்னு சொன்னதுனால மொத்தம் வந்து 36 பாசிபிலிட்டி இருக்கும். நான் 36 பாசிபிலிட்டிய வந்து நான் வந்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, முக மதிப்புகளின் கூடுதல் 12ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்ப 2 டைஸ்ல வர நம்பரையும் வந்து நம்மளுக்கு கூட்டுனா வந்து நம்மளுக்கு எத்தனை வரணும்னா 12 வரணும். அப்படி எத்தனை நம்பர் இருக்கு? எத்தனை பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 6, 6 அப்ப 6யும் 6யும் கூட்டுனா
12ன்னு சொல்லி வரும். அப்போ ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. மீதி எல்லாமே வந்து கம்மி தான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? மற்றும் 12ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 12 விட குறைவா இருக்குது. இதுதான் 12 இருக்கும். அதுக்கப்புறம் 11 அப்புறம் இது எல்லாமே வந்து 12க்கு வந்து கம்மியா தான் வந்து இருக்கும். அப்ப எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணா மொத்தம் எத்தனை வரும்? 36ன்னு சொல்லி இது எல்லாமே 36. அப்போ மொத்த பாசிபிலிட்டி எத்தனை? 36. அப்ப அடி கொடுத்தா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1ன்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு பகடையில் 1க்கு எதிரே 4 மற்றும் 2க்கு எதிரே 5 உள்ளது எனில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப நம்ம ஒரு டைஸ் வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, 1க்கு எதிரே 4 உள்ளதுன்னு குடுத்துருக்காங்க. இப்ப நான் இந்த இடத்துல 1 போடுறேன் அப்படின்னா, இதுக்கு அப்படியே அடியில இந்த 2த்துக்கு அடியில அப்படியே ஆப்போசிட்ல வந்து 4 இருக்கும். எதிரேயும் குடுத்ததுனால 1க்கு எதிரா ஆப்போசிட்ல கீழ அடியில வந்து 4ன்னு இருக்கும். 2க்கு எதிரே 5ன்னு குடுத்துருக்காங்க. நான் இந்த சைடு 2 எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த சைடு வரும் இல்லையா? அப்ப ஆப்போசிட் 5 இருக்குது. 2க்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து 5 இருக்கு. 2வது எனில்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப என்ன இருக்கு? மீதி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இருக்கு. அப்ப 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? அந்த சைடு 6ன்னு இருக்கும் இல்லையா? அப்ப 3க்கு ஆப்போசிட் 6ன்னு இருக்கும். எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, 3ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 3 4க்கும் 6க்கும் பக்கத்துல இருக்கான் பாருங்க. 3க்கு ஆப்போசிட்டா 6ன்னு சொல்லி நம்ம இந்த சைடு எழுதியிருக்கோம். பட் ஆனா 4க்கு அருகில் தான் இருக்கு. ஆனா 3க்கு ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வராது. செகண்ட் ஒன் பாருங்க. 3ஆனது 5 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்னு இருக்கு. 3ஆனது 5க்கு அருகில தான் இருக்குது. பக்கத்துல தான் இருக்குது. ஆனா 6க்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால செகண்ட் ஒன் வந்து வராது. தேர்டு பாருங்க. 2ஆனது 3 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது. இப்ப 2 பாருங்க 3க்கு பக்கத்திலேயே இருக்கு. 6க்கும் இந்த சைடு பக்கத்திலேயே இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஃபோர்த் ஒன் பாருங்க. 1 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 1 வந்து ஆப்போசிட் 4ன்னு சொல்லி அவங்களே கேள்வியிலேயே கொடுத்துட்டாங்க. 1க்கு எதிரே 4ன்னு அவங்களே கேள்வியிலே கொடுத்துட்டாங்க. 4க்கு எதிர இருக்குது. பட் ஆனா 6க்கு பக்கத்துல தான் இருக்குது. அப்போ வந்து ஆப்ஷன் டியும் வந்து தப்பு. அப்ப நம்ம கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு பகடியில் 2க்கு அருகில் 3, 5 மற்றும் 6 உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் உறுதியான உண்மை கூற்று என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். இந்த நம்பர் இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. சரி, ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைஸ் வரைஞ்சுக்கலாம். பாருங்க. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, 2க்கு அருகில் 3ன்னு குடுத்துருக்காங்க. நான் 2 இந்த சைடு போடுறேன். 3, 5, 6ன்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா கேள்வி, ஆப்ஷன் ஏ பாருங்க. 3க்கு அருகே 6 உள்ளதுன்னு குடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, 3க்கு நம்ம எழுதின டைஸ்ல பாருங்க 3க்கு ஆப்போசிட்ல வந்து 6 இருக்கு. ஆனா இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி பாருங்க. இந்த இடத்துல 2 இருக்கு. இங்க வந்து நான் 6 போடுறேன். இங்க 3 போடுறேன். 5 போடுறேன். இப்படி மாத்தி போட்டாலும் 2க்கு பக்கத்துல 3 தான். அதாவது 2 பக்கத்துல 3 இருக்கு. அதே மாதிரி 2 பக்கத்துல 6 இருக்கு. அதே மாதிரி 2 பக்கத்துல 5ம் இருக்குது. அப்ப வந்து பாருங்க 3க்கு வந்து அருகில் வந்து 6ம் வரும். 3க்கு ஆப்போசிட்ல 6ம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப நம்மளுக்கு கேட்டிருக்கிறது உறுதியான உண்மை கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. இப்ப இங்க பாருங்க 2, 3 எல்லாம் எழுதியாச்சு. அப்போ 1 வந்து எங்க இருக்கும்? 2க்கு அடியில வந்து 1 இருக்கும். அதே மாதிரி 5க்கு பக்கத்துல, அதாவது 2க்கு ஆப்போசிட்ல வந்து 4 இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஓகேவா? ஆப்ஷன் பி பாருங்க. 1க்கு அருகே 4 உள்ளதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 1க்கு அருகில் வந்து 4 உள்ளதுன்னு குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வரைஞ்ச படத்துல பாருங்க 1க்கு அப்படி 1 வந்து அடியில இருக்கு. அப்படி சைடுல பாருங்க 4 இருக்கு. இப்போ 1க்கு பக்கத்துல தான் வந்து 4 இருக்கு. இந்த படத்துலயும் பாருங்க, இங்க கீழ வந்து நம்ம 4 போட்டுட்டு இந்த சைடு வந்து 1 போட்டாலுமே 4 பக்கத்துல 1 இருக்கு. எப்படினாலுமே வந்து 4 பக்கத்துல வந்து 1 இருக்கு. நம்ம இந்த 2, 3, 6, 5 நம்ம எப்படி குழப்பி போட்டாலும் 4 பக்கத்துல வந்து 1 வந்துரும். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி வந்து நம்ம செக் பண்ணலாம். 2க்கு அருகே 4 உள்ளதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க 2க்கு பக்கத்துல வந்து நம்ம இந்த இந்த நம்ம எழுதியிருக்க 2 டைஸ் 2ல பாருங்க 2க்கு பக்கத்துல தான் வந்து 4 இருக்கு. அதாவது 2க்கு அடியில வந்து 4 இருக்கு. அதே சமயம் 2க்கு ஃபர்ஸ்ட் டைஸ்ல பாருங்க 2க்கு ஆப்போசிட்டும் 4 இருக்கு பாருங்க.
அப்ப வந்து சி வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்காது. ஆப்ஷன் டி பாருங்க 2க்கு அருகே 1 உள்ளதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 2க்கு பக்கத்துல தான் வந்து 1 இருக்கு. அதே சமயம் 2க்கு பக்கத்துல 4 வர பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப ஆப்ஷன் டியும் வந்து தப்பு. கன்ஃபார்ம் 1க்கு அருகில் வந்து 4 வந்து இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். பாருங்க. ஒரு பகடையின் 2 முகங்கள் மட்டும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றின் சுழல் சமச்சீர் வரிசை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஒரு பாக்ஸ் மாரி குடுத்துட்டு, அதுல இருக்கிற வந்து ஒரு 3 டாட், 5 டாட் அந்த இது பகடையில இருக்கிற டாட் மட்டும் குடுத்துருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுழல் சமச்சீர் வரிசைன்னு குடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒன் டைம் இப்படி வந்து கிளாக் வைஸ்ல வந்து இந்த 2 டைஸையும் வந்து சுத்தி பார்க்கலாம். அப்படி சுத்துனோம்னா, ஃபர்ஸ்ட் டைஸ்ல புள்ளி எப்படி வரும்? இது வந்து இப்படியாக கீழாக்க வரும்போது அப்ப என்ன வரும்? இந்த புள்ளி இப்படி வரும். ஓகேவா? இந்த மாரி தானே வரும். கிளாக் வைஸ்ல ஒன் டைம் மட்டும் திருப்புனானா இந்த புள்ளி இந்த மாரி வரும். அதே மாரி 5 வந்து கிளாக் வைஸ்ல நம்ம சுருட்டுனா, அதே பொசிஷன்ல அப்படியே வரும். எப்படி திருப்புனாலும் 5 வந்து 5 டாட்ஸ் வந்து அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். 1, 2ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒன் டைம் இத வந்து சுத்துனோனையும், ஆ அதாவது ஒன் டைம் வந்து இந்த டைஸ வந்து சுத்துனோனையும் பழைய பொசிஷனுக்கு வருதுன்னு குடுத்துருக்காங்க. அப்ப வந்து அது வந்து தவறு. 2வது டைஸ வந்து 2 டைம்ஸ் சுத்துனோனையும் வந்து அது வந்து பழைய பழைய பொசிஷனுக்கு அதே மாரி வருதுன்னு குடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு. பாருங்க. பி வந்து சமம் குடுத்துருக்காங்க. 2யும் நம்ம ஒன் டைம் வந்து கிளாக் வைஸ்ல திருப்பி வச்சோனே சமம் வந்துருச்சா? இல்ல. அப்ப பியும் வராது. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். சமம் இல்லை. 2மே வந்து சமம் இல்லைன்னு குடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. அதில் ஒரு பகடையில் மட்டும் 5 காட்டுவதற்கான சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பகடை இருக்குன்னா, அதுல எத்தன நம்பர் இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6. 6 நம்பர் வந்து வரும். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, 3 பகடையா? அப்ப 3 பகடையில 3 பகடை இருக்கு. இந்த 3 பகடையில வந்து, ஒரு பகடையில மட்டும் என்ன வரணுமா? 5ன்னு சொல்லி ஒரு நம்பர் வரணும். மீதி இருக்கிற 2 பகடையில எந்த நம்பர் வந்தாலும் ஓகே. அதாவது 1, 2, 3, 4, 6 இந்த 5 நம்பர்ல எந்த நம்பர்னாலும் வரலாம் அப்டின்ட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் டேஸ்ல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேஸ்ல மட்டும் நம்மளுக்கு வந்து 5 வரணும். இந்த ஃபர்ஸ்ட் டேஸ்ல மட்டும் நம்மளுக்கு வந்து 5ங்கிற ஒரே ஒரு நம்பர் மட்டும் வரணும். மீதி இருக்கிற இந்த இந்த 2வது டேஸ்லயும் 3வது டேஸ்லயும் 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம். மொத்தம் எத்தன இருக்கு? 1, 2, 3, 4, 5 இந்த 5 லெட்டர்ல எந்த நம்பர் வேணாலும் வரலாம். அதே மாரி தான் செகண்ட் டேஸ்க்கும், தேர்ட் டேஸ்க்கும் வரலாம். அப்ப பாருங்க. நம்மளுக்கு வந்து 5ங்கிற ஒரு நம்பர் மட்டும் தான் வரணும். மிச்சம் இருக்கிற டைஸ்ல வந்து 1, 2, 3, 4, 6 அப்படிங்கிற இந்த 5 நம்பர்ல எந்த நம்பர்னாலும் வரலாம். அதனால 5ன்னு போட்டிருக்கேன். அதே மாரி தான் 3வது டைஸுக்கும். அப்ப பாருங்க மொத்தம் எத்தன வருது? 25ன்னு சொல்லி வருது. மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா தான் நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து கிடைக்கும். அதனால மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்ப அதே மாதிரி செகண்ட் டேஸ்க்கு வந்து பார்க்கலாம். செகண்ட் டேஸ்ல பாருங்க நம்மளுக்கு வந்து செகண்ட் டேஸ்ல பாருங்க நடுவுல இருக்கிற டேஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு 5ன்னு சொல்லி முகமதி போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் டேஸ்ல நம்மளுக்கு 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 6ம் வரலாம். அதே மாரி தான் வந்து தேர்ட் டேஸ்க்கும். பாருங்க 1, 2, 3, 4, 5 மொத்தம் இங்க 5 நம்பர்ல எந்த நம்பர்னாலும் வரலாம். அதே மாரி தான் தேர்ட் டேஸ்க்கும் 5 நம்பர்ல எந்த நம்பர்னாலும் வரலாம். ஆனா செகண்ட் டேஸ்ல மட்டும் என்ன வரணும்? 5ங்கிற ஒரே ஒரு நம்பர் மட்டும் வரணும். அப்ப பாருங்க 5 இன்டு 1 இன்டு 5 பாசிபிலிட்டி தான். அதனால தான் வந்து நான் வந்து மல்டிப்ளை பண்றேன். அப்ப வந்து எத்தன வரும்? 25ன்னு வரும். அதே மாரி 3வது டேஸ்க்கும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க 3வது டேஸ்க்கும் அதே மாரி தான். நம்மளுக்கு பாருங்க 3வது டேஸ்ல மட்டும் 5ங்கிற நம்பர் வரணும். இந்த ஃபர்ஸ்ட் டேஸ்லயும், செகண்ட் டேஸ்லயும் நம்மளுக்கு 1, 2, 3, 4, 6 அப்படிங்கிற எந்த நம்பர்னாலும் வரலாம். அதே மாரி தான் செகண்ட் டேஸ்லயும் 1, 2, 3, 4, 6ன்னு எந்த நம்பர்னாலும் வரலாம். மொத்தம் எத்தன நம்பர் இருக்கு? 5 நம்பர் இருக்கு. இங்கேயும் 5 நம்பர் இருக்கு. நம்மளுக்கு 5ங்கிற ஒரு நம்பர் தான் இங்க கண்டிப்பா வரணும். இங்க 5 நம்பர்ல எந்த நம்பர்னாலும் வரலாம். அதனால 5 இன்டு 5ன்னு போட்டிருக்கேன். இப்ப பாருங்க 5 இன்டு 5 இன்டு 1 அப்ப 25 வருது. எல்லா பாசிபிலிட்டீஸ் எழுதியாச்சு. ஸோ அவங்க கேட்டிருக்க சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா பாருங்க 15க்கு 5 மிச்சம் 1 6 1 7 மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி கிடைக்கி? 75ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
ஒரே சமயத்தில் 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. அதில் முதல் பகடை காட்டும் எண் ஆனது 2வது பகடை காட்டும் எண்ணை விட குறைவாக இருப்பதற்கு சாத்தியமான விளைவுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பகடையில வர்ற நம்பர் வந்து செகண்ட் வர நம்பரோட அதிகமா வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதாவது 2வது பகடையில வர நம்பர் வந்து அதிகமா இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல உள்ள பகடையில உள்ள நம்பர் வந்து கம்மியா வந்து இருக்கணும். மைனஸ்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். பாருங்க. இப்ப இத பாருங்க. 2வது பகடை வந்து 2ன்னு இருக்கு. இது 1ன்னு இருக்கு. அப்ப இத எடுத்துக்கலாமா? 1வது பகடையில வர நம்பர் வந்து கம்மியா இருக்கு. அதே மாரி இதுலயும் பாருங்க கம்மியா தான் இருக்கு. 3ங்கிறது அதிகம். 4ங்கிறது அதிகம். 1ஐ விட பெருசு. 5ங்கிறது 1ஐ விட பெருசு. அப்ப இத எடுத்துக்கலாம். 6ங்கிறது 1ஐ விட பெருசு. அப்ப இதையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. 3 விட சிறுசு வந்து பாத்தீங்கன்னா 2. பாருங்க, 4 விட சிறுசு 2. நெக்ஸ்ட் பாருங்க, 5 விட வந்து சிறுசு வந்து 2. 6 விட சிறுசு வந்து 2. நெக்ஸ்ட் வேற என்ன பாருங்க, 4 விட சிறுசு வந்து 3. இப்ப 5 தான் பெருசு, 3 வந்து சிறுசு. 6 பெருசு, 3 வந்து சிறுசு. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன பாருங்க, 5 பெருசு, 4 வந்து சிறுசு. பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் வரும். வேற என்ன வரும்? 6 வரும் இல்லையா? 5, 6 வரும். நெக்ஸ்ட் வேற என்ன வரும்? வேற எதுவுமே வராது. மொத்தம் எத்தனை வந்து சர்க்கிள் பண்ணிருக்கேன் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 மொத்தம் எத்தனை நம்பர் வந்திருக்கு? 15ன்னு சொல்லி வந்திருக்கு. இப்ப ஆன்சர் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு 6 பக்க பகடையில் இரு எண்களில் 1 எனவும் மற்ற இரு பக்கங்களில் 2 எனவும் மீதமுள்ள இரு பக்கங்களில் 3 எனவும் குறிக்கப்பட்டுள்ளது. பகடை இருமுறை வீசப்படும் பொழுது கூடுதல் 4 கிடைப்பதற்கான சாத்தியமான விளைவுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப டைஸ் இப்படி இருக்கு அப்படின்னாங்கன்னா என்ன குடுத்துருக்காங்கன்னா, டைஸ் இருக்குன்னா, இரு பக்கங்களில் 1ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 2 சைடு வந்து 1ன்னு குடுத்துருக்காங்க. இப்ப இங்க 1 இருக்குன்னா, அப்ப இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, மற்ற 2 பக்கங்களில் 2 எனவும். மற்ற 2 பக்கம்னா இந்த சைடு 2, அப்ப அடியிலயும் 2ஆ? பாருங்க, அதுக்கடுத்து மீதமுள்ள 2 பக்கங்களில் 3 குடுத்துருக்காங்க. அப்ப இந்த சைடு 3, இந்த சைடு வந்து 3ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எனவும் குறிக்கப்பட்டுள்ளது. பகடை 2 முறை வீசப்படும் போது அப்படின்னு குடுத்துருக்காங்க. கூடுதல் 4 கிடைப்பதற்கான வழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2 தடவ பகடை உருட்டணும்னா, அப்ப நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம எப்படி இருக்கும்? நார்மல் பகடை வந்து 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல பாருங்க, 1 இருக்குது. 2க்கு பதிலா வந்து 1, 3க்கு பதிலா 2, 4க்கு பதிலா 2, 5க்கு பதிலா வந்து 3, 6க்கு பதிலா 3. அதாவது இந்த இந்த இதுல வந்து இருக்குதாம். நம்மளுக்கு நார்மலா 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லி இருக்கும். ஆனா இந்த டைஸ்ல 1, 1, 2, 2, 3, 3ன்னு சொல்லி இருக்குதாம். இப்ப இதுக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து நம்ம வந்து எழுதணும். இப்ப நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாமா? 2க்கு பதிலா வந்து 1 போடலாம். 3க்கு பதிலா 2 போடலாம். 4க்கு பதிலா 2 போடலாம். 5க்கு பதிலா 3 போடணும். 6க்கு பதிலா 3 போட்டு தனியா ஒரு பாசிபிலிட்டி எழுதலாம். இப்ப பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்? 1, வந்து 1ன்னு சொல்லி எழுதுவோம். நெக்ஸ்ட் என்ன 1, 2ன்னு எழுதுவோம். ஆனா 2க்கு பதிலா நம்ம இங்க என்ன போட்டுக்கலாம்? 1ன்னு சொல்லி இருக்கு. அதனால 1ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1, 3ன்னு எழுதுவோம். 1, 3ன்னா 3க்கு பதிலா நம்ம என்ன போடணும்? 2ன்னு சொல்லி போடணும். பாருங்க, அப்புறம் பாருங்க, 1, 4 எழுதுவோம். அப்போ 1, 4க்கு நேரம் என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு. அப்ப 2ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1, 5ன்னு எழுதுவோம். 5க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? 3ன்னு இருக்கு. அப்ப 3ன்னு சொல்லி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1, 6ன்னு எழுதுவோம். 6க்கு நேரம் என்ன இருக்கு? 3ன்னு சொல்லி இருக்கு. அப்ப போட்டுக்கலாம். இது மாதிரி வந்து நம்ம எல்லா பாசிபிலிட்டியும் எழுதணும். பாருங்க, நான் எழுதுறேன் பாருங்க. அப்போ 1, 1. நெக்ஸ்ட் பாருங்க, 1, 1ன்னு வரும். அகைன் 1, 2ன்னு சொல்லிட்டு வரும். அகைன் 1, 2ன்னு வரும். அகைன் 1, 3ன்னு சொல்லிட்டு வரும். அகைன் 1, 3ன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து 3, 1ன்னு சொல்லி எழுதுவோம். 3க்கு வந்து நம்ம 2ன்னு போட்டிருக்கோம். அப்ப 2, 1ஓட வேல்யூ 1 தான். அப்புறம் பாருங்க, அதே மாதிரி எழுதணும். 2, 2ன்னு சொல்லிட்டு வரும். 2, 2. 2, 3ன்னு வரும். 2, 3ன்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, 4, 1ன்னு போடணும். 4க்கு நேரம் நம்மளுக்கு 2ன்னு இருக்கு. 1க்கு நேரம் 1ன்னு இருக்கு, போட்டாச்சு. அப்ப 4, 2. அப்ப 2, 2ன்னு வரும். 4, 3ன்னு சொல்லி வரணும். அப்ப வந்து என்ன வரும்? 2, 2ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப 4, 4ன்னு வரும். அப்ப பாருங்க, 2, 2ன்னு சொல்லிட்டு அகைன் வரும்.
4,5ன்னு வரும். அப்ப 2,3ன்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் 4,6 அப்ப 2,3ன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்க 5,1ன்னு வரணும். 5க்கு 3, 1க்கு 1 அப்ப அதே எழுதிக்கலாம். அப்ப அதே மாதிரி பாருங்க 3,2 அகைன் வந்து 3,2 தான் வரும். நெக்ஸ்ட் 3,3 3,3 அகைன் இதே மாதிரி தான் அப்படி வரும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா நம்ம எல்லாமே எழுதியாச்சு. 36 பாசிபிலிட்டி நம்ம எழுதியாச்சு. கேட்டிருக்கிறது பாருங்க கூடுதல் வந்து 4 கிடைப்பதற்கான சாத்தியங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கூடுதல் 4 என்னென்ன சாத்தியங்கள் வரும்? 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 வரும். அகைன் 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 வரும். 2 வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க இங்கேயும் அதே தான். வேற என்ன வரும் பாருங்க 2ஐயும் 2ஐயும் கூட்டினா 4 வரும். அகைன் 2ஐயும் 2ஐயும் கூட்டினா 4 அதே மாதிரிதான் இங்கேயும். வேற என்ன வரும்? 3,1 வரும். இங்கேயும் 3,1 இங்கேயும் 3,1 இதுவும் 3,1 போல. மொத்தம் வந்து நம்மளுக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? 4 4 4 8 8 நாங்க 12 வந்திருக்கு. 8 4 கூட்டினா 12. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 1 முதல் 6 வரை எண்ணிடப்பட்டுள்ள ஒரு பகடையை கருத்தில் கொண்டு விடையேறி. எண் 2 3க்கு எதிரிலும் 4 மற்றும் 6க்கு அருகிலும் இருப்பின் கீழ்கண்ட கூற்றுகள் எது சரின்னு கொடுத்துருக்காங்க. சரி இப்ப நம்ம வந்து ஒரு டைஸ் வந்து வரைஞ்சுக்கலாம். ஓகே வரைஞ்சாச்சு. இப்ப வந்து எண் 2 வந்து 3க்கு எதிரில வந்து இருக்குதான். அப்ப நான் வந்து 2 வந்து இந்த சைடு போட்டா 2க்கு ஆப்போசிட் இந்த சைடு வரும் இல்லையா? அப்ப 3ன்னு இருக்குன்னு சொல்லி போட்டாங்க. இப்போ வந்து 2க்கு பக்கத்துல 4ம் 6ம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் 2க்கு பக்கத்துல இங்க வந்து 4 இருக்குன்னு போடுறேன். அதே மாதிரி 2க்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா 6ன்னு போடுறேன். ஏன்னா பக்கத்துல பக்கத்துல தான் வருது பாருங்க. 2க்கு பக்கத்துல 4 இருக்கு. இப்ப 2க்கு அடியில வந்து 6 இருக்கு. அதுவும் 2 பக்கத்துல தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க அப்ப வந்து மீதி என்ன இருக்குது? 1 இருக்கும் இல்லையா? இப்ப 1 நான் வந்து இங்க போடுறேன். 5 வந்து இந்த சைடுல வந்து நான் போடுறேன் பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க 1 5க்கு எதிரில் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 5க்கு எதிரில இருக்கு. 5க்கு பக்கத்துல தான் இருக்கு. இப்ப நான் சப்போஸ் மாத்தி இந்த இடத்துல வந்து நான் 1ன்னு சொல்லி போட்டாலுமே இந்த இடத்துல 5ன்னு இருக்கு. அப்படி மாத்தி போட்டாலுமே நான் வந்து 1ம் 5ம் வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த 4 6 3 எப்படி மாத்தி போட்டாலும் 1ம் 5ம் வந்து பக்கத்துல பக்கத்துல தான் வந்து இருக்கும். அப்ப ஆப்ஷன் வந்து ஏ வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க 4 6க்கு எதிரில் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி இப்ப பாருங்க நான் இன்னொரு டைஸ் பாக்குறேன் போடுறேன் பாருங்க. இன்னொரு டைஸ்ல பாருங்க நான் இந்த இடத்துல 2ன்னு போட்டிருக்கேன். இங்க 4ன்னு போட்டிருக்கேன். அவங்க கேட்டிருக்க 2க்கு ஆப்போசிட்ல 3 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. போட்டாச்சு. 2க்கு பக்கத்துல 4 இருக்குது. அதே மாதிரி 2க்கு பக்கத்துல 6 நான் இந்த சைடு போடுறேன். இப்ப 5 இங்க இருக்கும். 1 வந்து அடியில இருக்கும். அப்படிதானே? இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாருங்க 4 6க்கு எதிரில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 4 வந்து 6க்கு ஆப்போசிட்லயும் வந்து நம்ம மாத்தி போட்டாலும் வருது. அதே மாதிரி நம்ம மாத்தி போட்டாலும் பாசிபிலிட்டி வந்து 4 வந்து 6க்கு பக்கத்துலயும் வருது. அதே மாதிரிதான் ஆப்ஷன் ஏவும் பாருங்க 1க்கு பக்கத்துல 5 வருது. மாத்தி போட்டாலும் 1க்கு ஆப்போசிட்லயும் வந்து 5 வருது. நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா என்ன இருக்கும் அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பியும் வராது. ஆப்ஷன் சி பாருங்க 4 வந்து 2க்கும் 6க்கும் அருகில இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 4 பாருங்க 2க்கு 2க்கு பக்கத்துல தான் இருக்கு. அதே மாதிரி 6க்கும் அருகில் இருக்கு. செகண்ட் டைஸ பாருங்க 2க்கு பக்கத்துல தான் இருக்கு 4. ஆனா 4 வந்து 6 வந்து 4க்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க. அப்ப பக்கத்துலயும் வர வாய்ப்பு இருக்கு. ஆப்போசிட்லயும் வர வந்து வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஆப்ஷன் டி பாருங்க 1 2க்கும் 3க்கும் அருகில் இருக்கு. இப்ப வந்து 2 டைஸையும் பாருங்க 1 இருக்கு. 1 வந்து 2க்கு அருகில் இருக்கா. 2க்கும் 3க்கும் பக்கத்துல இருக்கான். 1 பக்கத்துல 2 இருக்கு. 1 பக்கத்துல 3மே இருக்கு. அதே மாதிரி இந்த டைஸையும் பாருங்க 1க்கு பக்கத்துல 3 இருக்கு. அதே மாதிரி 1க்கு பக்கத்துல 2மே இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர்.
ஓகே. லாஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். கீழே 4 கனசதுரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 3 என்ற எண்ணிற்கு எதிரே உள்ள பக்கத்தில் வரும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3க்கு ஆப்போசிட்ல வர நம்பர் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க இப்ப டைஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேமா இருக்கிற மாரி 2 டைஸ் வந்து எடுத்துக்கணும். இப்ப நான் வந்து என்ன டைஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1வது டைஸும் 3வது டைஸும் வந்து எடுத்துக்கலாம். பாருங்க 4, 4 சேமா இருக்கு. வேற எந்த நம்பருமே வந்து சேமா இல்ல. அப்ப எடுத்துக்கலாம். இப்ப 4லேருந்து கரெக்ட்டா கிளாக் வைஸ்ல வந்து நம்ம வந்து நம்பர் எழுதணும். முதல்ல 4, நெக்ஸ்ட் 5 இருக்கு. அடுத்து 6 இருக்கு. அதே மாரி இங்க பாருங்க இதுவும் வந்து கிளாக் வைஸ்ல இந்த மாரி எழுதணும். அப்ப 4, 1, 2ன்னு இருக்கு. அப்ப 5க்கு ஆப்போசிட் 1, 6க்கு ஆப்போசிட் வந்து 2. அப்ப 4க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? 3 தான் வந்து இருக்கும். அப்ப 3க்கு ஆப்போசிட் என்னது? 4 ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் நம்மளுக்கு. ஓகே. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2025ல இதுவரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா டாபிக்கும் வந்து நம்ம பார்த்துட்டோம். எல்லா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து முடிச்சுட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன டாபிக் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.